ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 72வது தலைப்பு 40 சம்ஸ்காரங்கள் அஷ்டகுணங்கள் தொடர்ச்சி. அகார்பண்யம் என்று அடுத்தது சொன்னேன். கிருபணன் குணம் கார்பண்யம், அப்படி இல்லாமல் இருப்பது அகார்பண்யம். கிருபணன் என்றால் லோபி, லோபித்தனம், கருமித்தனம் இல்லாமல் தான தர்ம சிந்தையோடு இருப்பது அகார்பண்யம். மனசார வாரி கொடுக்கிற குணம் வேண்டும். அர்ஜுனன் ரொம்பவும் டிஜெக்டடாக, டிப்ரெஸ்டாக, மனம் தளர்ந்து தேர்தட்டிலே உட்கார்ந்து யுத்தம் பண்ண மாட்டேன் என்று அழுதபோது அவனுக்கு கார்பண்ய தோஷம் ஏற்பட்டதாக கீதையில் சொல்லியிருக்கிறது. அந்த இடத்தில் தன்னையே ரொம்பவும் தாழ்த்தி கொண்டு தீனமாக போய்விட்டவன் என்று அர்த்தம். தன் விஷயத்திலேயே தான் லோபியாகி விட்டான் என்று அர்த்தம். அகார்பண்யம் என்றால் இப்படி தீனனாக, நோஞ்சானாக, கையாலாகாதவனாக இல்லாமல் தீரனாக, நல்ல உற்சாக புருஷனாக, மனஸ்வியாக இருப்பது என்றாகும். அஸ்பிருகா என்பது அஷ்டகுணத்தில் கடைசி. ஸ்பிருகா என்றால் பற்று, அஸ்பிருகா என்றால் பற்றின்மை, ஆசையின்மை. அத்தனை அனர்த்த பரம்பரைக்கும் ஆணிவேராக இருப்பது ஆசைதான். ஆனால் அதை அடியோடு வெட்டுவதுதான் ரொம்பவும் அசாத்தியமாயிருக்கிறது. சம்ஸ்காரங்களை பண்ணி பண்ணி அவற்றோடு அஷ்டகுணங்களையும் சேர்த்து சேர்த்து அபியாசம் பண்ணி கொண்டு போகும்போது கடைசியில் இந்த ஆசையின்மை, பற்றின்மை, அஸ்பிருகா என்பது பூர்த்தியாக அனுபவத்தில் வருகிறது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று வள்ளுவர் சொன்னார். இப்படி ஈஸ்வரன் என்ற பற்றற்றானை பற்றி கொண்டு மற்ற பற்றுகளை விட்டுவிட்டால் மட்டும் போதாது. அப்புறம் அந்த ஈஸ்வரனுடனும் பற்றை கத்தரித்து விட வேண்டும் என்று இன்னும் ஒருபடி மேலே போய்விட்டார் திருமூலர். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஆசையைத்தான் தாகம், வேட்கை என்று புத்தர் சொன்னார். ஜலம் வேணும் வேணும் என்று தாகத்தில் பறக்கிற மாதிரி ஆசைவாய்ப்பட்டு பறப்பதை திருஷ்ணா என்பார்கள். பிராகிருதத்தில் இதையே தன்ஹா என்று புத்தர் சொன்னார். ஆசையை போக்கடித்துக் கொள்வதுதான் புத்தருடைய முக்கியமான உபதேசம். இது அஷ்டகுணங்களில் கடைசி. முதலில் சொன்ன தயை, லவ், அதுதான் கிறிஸ்து மதத்துக்கு ஜீவனாடி. இப்படி ஒவ்வொன்றை ஒவ்வொரு மதத்தில் ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து சொன்னாலும் இந்த அஷ்டகுணங்களையுமே தான் கிறிஸ்து, புத்தர், நபி, நானக், ஜோராஸ்திரர், கன்ஃபூஷியஸ், இன்னும் என்னென்ன மதங்கள் இருக்குமோ அவை எல்லாவற்றின் ஸ்தாபகர்களும் சொல்லி இருக்கிறார்கள். நேராக அவர்கள் இந்த 8 சொல்லாமல் இருந்தாலும் கூட மனுஷனானவன் இந்த குணங்கள் இல்லாமல் இருப்பதை எந்த மதஸ்தாபகரும் ஆதரிக்க மாட்டார் என்பது நிச்சயம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.